இன்னைக்கு நாம 2024ல ரிலீஸ் ஆன தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தை எல்லாருமே கட்டாயம் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருந்துச்சு. இந்த வீடியோ நார்மலா நான் போடுற மற்ற வீடியோஸ் மாதிரி இருக்காது. வீடியோ ஃபுட்டேஜோ பெரிய போட்டோஸோ யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். படத்துடைய கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையை மட்டும் பேச போறேன். கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. இல்ல அப்படின்னா தியேட்டருக்கு போயிட்டு படமா பாருங்க. படம் அவ்வளோ அற்புதமா இருக்கு. முக்கியமா இந்த படம் தமிழ்ல கூட இருக்கு மக்களே. பெருசா ஒன்லைனர்லாம் பேசாம நேரா படத்துக்குள்ள போயிடலாம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்காரு. சில ஆடுகளோட சேர்ந்துட்டு ஆட்டுக்கு ஊத்தி வச்ச தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய தம்பியும் சேர்ந்துட்டு சவுதி அரேபியா வந்திருக்காங்க. இவர் ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். நம்ம ஹீரோவோட தம்பின்னு தான் கூப்பிடுறாரு. அவரு நம்ம ஹீரோவை அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. இவங்க சவுதி அரேபியால வந்து இறங்குறாங்க. அந்த இமிகிரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா. அப்ப அங்க இருக்கிற அதிகாரி பாஸ்போர்ட்லாம் வாங்கி செக் பண்ணிட்டு இருக்காரு. செக் பண்ணவரு அப்படியே ஃபேஸையும் பாக்குறாரு, பாஸ்போர்ட்ல இருக்க போட்டோவையும் பாக்குறாரு. இவங்க என்னமோ வெளிநாட்டுல இருந்து வந்த வினோதம் மாதிரி ஒரு மாதிரி கடுப்பா பாக்குறாரு. இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே சமகாண்டா இருக்கும். வேலை செய்ய வந்துட்டா என்னடா அப்படியாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோவும் தம்பியும் இமிகிரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து யாராவது நம்மள கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. ஒரு புரோக்கர் மூலியமா தான் இவங்க இங்க வந்திருப்பாங்க. அவன் என்ன சொல்லிருப்பானா, நீங்க போயிட்டாங்க இறங்கினோடனே உங்களை கூட்டிட்டு போக ஆள் வருவாங்க. ஏசி ரூம், தங்கறதுக்கு எல்லா வசதியும் இருக்கும், 3 வேளை சாப்பாடு, ஒரு பெரிய ஃபேக்டரியில வேலை இருக்கும், வேலை தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருப்பான். இவங்க வெயிட் பண்றாங்க. முதலாளி வந்து கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஒரு ஆள் வந்துட்டு உன் பேர் என்ன, ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேருக்குமே அந்த சவுதியில பேசிட்ட லாங்குவேஜ் தெரியல. நீங்க சொல்றது புரியல, என்ன சொல்ல வரீங்க, இந்த ஆள் தான் எங்களை அமுச்சு வச்சாரு அப்படின்னும் போது பாஸ்போர்ட்டை புடுங்கி பார்த்துட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு வண்டிக்குள்ள அந்த பேகெல்லாம் தூக்கி போட்டு ஏறுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ தண்ணி வேணும்னு கேக்குறாரு. அந்த ஆளுக்கு புரிஞ்சாலும் தண்ணி கொடுக்க மாட்டான். ஏரியா போலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாய் மாதிரி நடத்துறான். என்ன இந்த ஆளு சும்மா கத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏறி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வண்டிக்குள்ளலாம் ஏறக்கூடாது, வண்டிக்கு பின்னாடி ஏறுங்க அப்படின்னு சொல்லும் போது, அண்ணா இவனுக்கு என்ன ஆச்சு, இவன் வந்து கூட்டிட்டு போதானே வந்திருக்கான், இவன் எதுக்கு நம்மள இவ்வளவு மோசமா நடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வண்டிக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. வண்டி போது ரொம்ப நேரமா போயிட்டே இருக்கு. இவங்க சவுதி அரேபியாவை என்ஜாய் பண்ணிட்டே போறாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு பெரிய கட்டிடம் பாருங்க, எவ்வளவு பெரிய பிரிட்ஜ் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே போறாங்க. வீட்டுக்கு போன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் ஞாபகம் வருது, இப்ப போயிட்டு எங்க வண்டியை நிப்பாட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம ரூமுக்கு போனோடனே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற வண்டியில தலையை விட்டு நாங்க போன் பண்ணோம் அப்படின்னும் போது, டேய் பின்னாடி போயிட்டு உட்காரா, சும்மா ஓடுற வண்டியில தலையை விட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் கத்திக்கிட்டே வரான். சரி ஓகே போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வண்டி போது சிட்டியை தாண்டி பல 100 கிலோமீட்டர் போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு பாலைவன பகுதியில போயிட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க. அங்க ஆடுலாம் ஒட்டகம்லாம் கட்டி போடக்கூடிய ஒரு இடம் மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு இறக்கி விட்டு இந்த ஆளை மட்டும் இங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு அரேபியாக்காரங்கிட்ட சொல்ல, நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வந்தோம், ஒன்னாவே வேலைக்கு கூட்டிட்டு போங்க, அது மட்டும் இல்லாம என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனுங்க பேசுறது இவங்களுக்கு புரியல, இவங்க பேசுறது அவனுங்களுக்கு புரியல. நீங்க இங்கதான் வேலை பார்த்தாகணும், தம்பிக்காரன் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனை உள்ளுக்குள்ள புடிச்சு தள்ளி விட்டு நம்ம ஹீரோ இழுத்துட்டு போகும்போது, நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரமாட்டேன் அப்படின்றாரு. வரமாட்டேன்னு வேற சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தலையிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாட்டை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதை எடுத்து போட்டு விளாசுன்னு விளாசுறாங்க. 2 பேரையும் அடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அடிச்சு எடுத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இறங்குறாரு. இது என்ன இடம், நான் வேலை செய்ய வந்தது கம்பெனி வேலைக்கு தான், இங்க ஏன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனுங்களுக்கு ஒன்னும் புரியல. நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்த அரேபியாக்காரன் இறங்கி உள்ளுக்குள்ள போறான். அங்க ஒரு கூடாரம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு. இவரை பத்தி சொல்லிட்டு அவன் பாட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். யோ என்ன இடையா இது, நான் எங்கேயா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த அரேபியாக்காரனும் ஒண்ணுமே பேசாம உள்ளுக்குள்ள போக அங்க ஒரு இந்திக்காரன் நம்ம ஹீரோ பாக்குறாரு. நம்ம நாட்டை சேர்ந்தவர் போல. நேரா போயிட்டு பேசினா அவருக்கும் இந்தி மட்டும் தான் புரியுது, தமிழும் மலையாளமும் புரியவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோ எவ்வளவோ பேச ட்ரை பண்றாரு. கடைசியா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க இருக்கு போயிட்டு குடிச்சுக்கோ அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கிறாரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு. இப்ப அந்த வயசான ஒரு இந்திக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்கேயே வெட்ட வெளியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. செமையா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு, பயங்கரமா குளிருது. பாலைவன பகுதியில பகல்ல பயங்கரமா வெயில் அடிக்கும், நைட்ல பார்த்தா சரியான குளிரும்.
இப்ப நம்ம ஹீரோ சரி ஓகே இப்போதைக்கு போயிட்டு படுத்து தூங்கலாம், காலைல என்ன விஷயம்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அரேபியாக்காரன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். கூடாரத்துக்குள்ள இவரும் போயிட்டு படுத்துடுறாரு. படுத்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஊருக்குள்ள கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவால நல்லாவே நீச்சல் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கோட்லாம் பேசிட்டே இருக்கும் போது சவுதி அரேபியா துபாய்னு போயிட்டு வேலை பார்த்து நிறைய பேர் செட்டில் ஆயிருக்காங்க. நானும் அப்படி போயிட்டு செட்டில் ஆக போறேன், அதுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது என்னுடைய மச்சான் சவுதிக்கு தான் போயிட்டு வந்தாரு, அவரு நிறைய பேரை அமுச்சு வச்சுக்கிட்டும் இருக்காரு, அவரை பார்த்தா உனக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி வச்சா அவரு காசை வாங்கிட்டு உனக்கான ஏற்பாடுகள்லாம் நான் பாக்குறேன், சவுதி அரேபியாவுக்கு போனா நல்லா வேலை கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு மனைவியும் அம்மாவையும் பாக்குறாரு. மனைவி இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருக்கும் போது அந்த அரேபியாக்காரன் கண்ணை முடிச்சு ஹீரோவை போட்டு செம்மையா அடிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உள்ளுக்குள்ள வந்து படுப்ப, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தும் போது வெளியே குளிருது அப்படின்றாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ வெளியே தான் தூங்கணும், உள்ளுக்குள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு குளிர்ல உட்காந்து ஃபீல் பண்றாரு. ஹீரோடைய மனைவி டேட்ஸ் கொடுத்திருப்பாங்க போல, அதை மோந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலை நம்ம ஹீரோ தூங்கி கண்ணை முடிச்சா அந்த இந்திக்கார தாத்தா போயிட்டு ஆட்டுக்கு பால் கறந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கூப்பிட்டு கறந்த பாலை கொடுத்து உள்ளுக்குள்ள கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அவர் பாட்னு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. மனுஷங்க நல்லவங்களா இருக்காங்க, பரவாயில்ல குடிக்க பாலாச்சு குடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கும் போது டேய் நாசமா போனோம், நீ அது உனக்கு கிடையாதுடா, உள்ளுக்குள்ள ஒருத்தன் இருக்கான்ல அவங்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னும் போது அவனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொண்டு போய் கொடுத்தா அவனும் குடிச்சு முடிச்சுட்டு போயிட்டு வேலையை பாரு அப்படின்றான். இங்க பாருங்க நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன விடுங்க விடுங்கன்னு கெஞ்சும் போது ஒழுங்கா வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்த அந்த அரேபியாக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வரான். அவங்கிட்டயும் போயிட்டு ஹீரோ கெஞ்சி பாக்குறாரு. அவன் மதிக்கவே மாட்டான். நம்ம ஹீரோவை கலாச்சி சிரிக்கிறாங்க, அடிச்சு தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ கோவமா அன்னைக்கு முழுக்க அப்படியே வெயிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டோம், அந்த புரோக்கரு நம்மள ஏமாத்திட்டான், ஏமாத்தி மாட்டி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல. முக்கியமா இந்த படத்துல வரக்கூடிய எல்லா காட்சிகளும் உண்மையா நடந்த சம்பவமா மக்களே. இப்ப நம்ம ஹீரோ அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த அரேபியாக்காரங்க ஏதோ சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் சாப்பிட சாப்பாடாச்சு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இந்திக்கார தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு பக்கத்துல ரோடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சைகை லாங்குவேஜ் எல்லாம் பேசி புரிய வச்சிடுறாரு. டே ரோட்லாம் இங்க கிடையாது, ரொம்ப தூரம் நடந்து போகணும், உன்னால நடந்தும் போக முடியாது, போயிட்டு வேலையை பாடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. நம்ம ஹீரோவும் சுத்தி முத்தி பார்த்தா கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் ரோட்டையும் காணோம் ஒன்னையும் காணோம், ஒரே மணல் பகுதியா இருக்கு, நடக்கவே முடியாது போல அப்படி இருக்கு, பார்க்கவே பயமா இருக்கும் மக்களே நமக்குலாம். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாரு. தண்ணிய வச்சு வாஷ் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த அரேபியாக்காரன் பார்த்துட்டான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கழுவறதுக்கு தண்ணி கொண்டு வருவ, இதுக்கப்புறம் தண்ணிய தொட்ட கைய வெட்டிடுவேன் அப்படின்னு போது யோ அப்படின்னா பாத்ரூம் போயிட்டு எப்படியா கழுவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீ கழுவுனா கழுவு கழுவாகட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கிட்டு போயிடுறான். ஏ யாரா இவனுங்க அப்படின்னா கக்கா போயிட்டு எப்படா கழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இந்திக்கார தாத்தா ஹீரோவை கூப்பிட்டு மண்ணை வச்சு கழுவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ தண்ணி சப்ளை பண்ண ஒரு ஆள் வந்திருப்பான். அவங்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ உதவி கேட்கிறாரு. அவனுக்கும் நம்ம ஹீரோ பேசுறது சுத்தமா புரியல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே அரேபியன் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தையும் அந்த அரேபியாக்காரன் பார்த்துட்டான். பார்த்துட்டு வந்து இவன் கிட்ட என்ன சொன்னா, உன்னை கூட்டிட்டு போக சொல்றானா, தப்பிச்சு போக பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒன்னும் புரியல, அவன் என்ன பேசிட்டான் அப்படின்னே புரியல அப்படின்னு சொல்லி அந்த லாரிக்காரன் தப்பிச்சுக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாத, நீ பேசின விஷயத்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டை எடுத்து போட்டு புலன் பொழக்கிறான். நம்ம ஹீரோ வலி தாங்க முடியாம கைய பிடிக்க, என் கையவே பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கன் எடுத்துட்டு வந்து கன்னால ஷூட் பண்ணா எங்க இவன் வேலை செய்யாம போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை திருப்பி வச்சு சரியான அடி மண்டையிலே ஒரு போடு போல ஹீரோ மயக்கம் ஆயிட்டாரு. ஒரு மணி நேரம் கழிச்சுதான் மயக்கம் தெரியுது. எந்திரிச்சு வந்து அந்த இந்திக்கார தாத்தா கிட்ட நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவருக்கு நம்ம ஹீரோ கேட்கிற விஷயம் லைட்டா புரியுது. நான் வந்து பல வருஷம் ஆகுது, இங்க வர மட்டும்தான் முடியும், இங்க இருந்து போக முடியாது, இது நரகம்டா, பூமியில இருக்கக்கூடிய ஒரு நரகம்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எப்படி நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிட்டாரோ அதே போல பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இந்திக்கார தாத்தா இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஏதோ உயிர் வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு போல. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிச்சா அந்த அரேபியாக்காரன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பால் கறக்க சொல்றான். யா எனக்கு ஆட்ல எல்லாம் பால்
பால் கறக்க தெரியாதியா, நான் வந்ததே வேலைக்கு, இங்க ஒரு இந்திக்கார தாத்தா இருந்தாரு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பால் கறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறேன். அந்த தாத்தா எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த ஆடு எட்டி ஒரு உதைக்குது. நம்ம ஹீரோ பொத்துன்னு கீழே விழுகிறாரு. ஆத்தா மகமாயி தயவு செஞ்சு பால் கறக்க மட்டும் ஹெல்ப் பண்ணு, பால் கறக்கல அப்படின்னா இவனுங்க சோறு கூட போட மாட்டானுங்க, என்ன அடிச்சே சாவடிச்சிடுவானுங்க, பிளீஸ் அமைதியா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பால் கறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆடு மேய்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கும் போது அந்த அரேபியாக்காரன் பைனாகுலர் வழியா நம்ம ஹீரோ ஒழுங்கா ஆடு மேய்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆடு ஒன்னோட ஒண்ணு மோதி சண்டை போடும் போது ஹீரோ குறுக்கால போறாரு. ஹீரோவை முட்டி தூக்க ஹீரோக்கு செமையா அடிப்படுது. சரியான வெயிலு, பயங்கரமா அடிபட்டுருச்சு, எந்திரிக்கவே முடியல. இந்த விஷயத்த அந்த அரேபியாக்காரனும் பார்த்துட்டு வந்து ஹீரோவை எழுப்புறான். எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொஞ்சமா குடுக்குறான். அதுக்கப்புறம் புடிக்கிறான். எனக்கு செமையா காயம் பட்டுருச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னும் போது டே எந்திரிடா அப்படின்னு சொல்றான். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னும் போது ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக முடியாது, எந்திரிக்கிறியா இல்ல மறுபடியும் அந்த சாட்டை எடுத்து அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா நடக்க கூட முடியல, செமையா காயம் பட்டிருக்கோம், நம்ம எப்படிலாம் வந்து மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்படி அழுதுட்டே இருக்கும் போது ஒரு குட்டி ஆடு ஹீரோக்கு பக்கமா வந்து மெஹஹான் கத்த ஆரம்பிக்குது. அந்த ஆடு கத்தும் போது மத்த ஆடுகளும் ரியாக்ட் பண்ணு அந்த ஆடு சொல்ற பேச்சை கேட்டு மத்த ஆடுகளும் பின்னாடியே வர ஆரம்பிக்குது. அப்பா தெய்வமே நீ என்ன காப்பாத்திட்டே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறாரு. கடவுளே அந்த குட்டி ஆடுடைய ரூபத்துல வந்து நம்ம ஹீரோக்கு உதவி செய்யறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஆடை மேய்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பல மாதங்கள் போகுது. ஒரு நாள் அங்க வண்டி நிக்கும். அந்த வண்டியுடைய கண்ணாடியில நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வரும்போது நல்லா பல மனுஷன் வந்திருப்பான். இப்ப பார்த்தா பயங்கர மோசமா இருக்காரு. குளிச்சே பல மாதங்கள் ஆகுது. முடி தாடிலாம் வளர்ந்து ஃபேஸ் ஷேப்லாம் மாறி போயிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி பார்த்து அழுதுகிட்டே இருக்கும் போது அந்த அரேபியாக்காரன் வந்து கண்ணாடியை உடைச்சு விட்டு ஆடு மேய்க்க வந்தியா இல்ல உன்னுடைய அழக ரசிக்க வந்தியா, போயிட்டு வேலையை பாடுற அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். நம்ம ஹீரோ உட்கார்ந்து செம்மையா அழுகிறாரு. நான் ஏன் இப்படி மாறி போனேன், நான் வந்துட்டு முடி வெட்டல, தாடியை ஷேவ் பண்ணல, என் குடும்பம் என்ன பண்றாங்கன்னு தெரியல, பேசியே பல மாதங்கள் ஆகுது, அம்மா மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. நம்ம வந்துட்டு இந்த கொடூரமான வாழ்க்கையில வாழ வேணாம், போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனா அங்க ஒரு மேடு பகுதி மாதிரி இருக்கும். அங்கிருந்து குதிச்சிடலான்னு பாக்குறாரு. குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க நிறைய கழுகுகள் ஒன்னா சேர்ந்து எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு கியூரியஸ். இறங்கி போயிட்டு பார்த்தா அந்த தாத்தா அங்க இறந்து போய் கிடக்குறாரு. நம்ம ஹீரோ வந்து சில பல மாதங்கள்லயே தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காரு. இந்த தாத்தா வந்து பல வருஷம் இங்க வாழ்ந்திருக்காரு, இதுக்கப்புறமும் நம்ம வாழ்ந்து ஒண்ணும் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு போல. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போயிட்டு அதுவும் ஒரு இறந்து போனதுக்கு அப்புறமா கழுகுலாம் கொத்தி தின்னுகிட்டு இருக்கு, நம்ம சாக கூடாது, தப்பிச்சு ஓடி போலான்னு பிளான் பண்றாரு. நம்ம ஹீரோ ஆடு மேய்க்கிறேன் அப்படின்ற சாக்குல அங்கிருந்து ஓட ட்ரை பண்றாரு. இந்த விஷயத்த அந்த அரேபியாக்காரன் பார்த்துட்டான். ஓடவா ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கால்லயே ஷூட் பண்றான். காலை உடைச்சு விட்டுறான். வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோ மயக்கம் ஆயிட்டாரு. மயக்கம் தெரிஞ்சா செமையா தண்ணி தாகம் எடுக்குது. அங்க இருக்க ஆடு ஒட்டகம்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பழைய தண்ணியை ஊத்தி வச்சிருப்பாங்க. அதை போயிட்டு நம்ம ஹீரோ குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இததான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். இப்ப அப்படியே மறுபடியும் பல மாதங்கள் ஆகுது. சொல்ல போனா நம்ம ஹீரோ வந்து வருஷ கணக்காகுது போல அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி கூனி குறுகி போயிட்டாரு. நம்ம ஹீரோவால நடக்க கூட முடியல. ஆனா நம்ம ஹீரோக்கு ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அந்த ஆடுகள் மட்டும்தான். ஆடுகள் கூடவே பேசுறாரு, ஆடுகளுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. நல்லா நம்ம ஹீரோ இங்க செட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கும் போது அங்க வந்துட்டு அந்த தம்பிக்காரனை பாக்குறாரு. தம்பிக்காரனை பார்த்தோன்னு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோவே பரவாயில்ல போல, அந்த தம்பிக்காரன் அதை விட மோசமா இருக்கான். அண்ணா அங்க இருக்கிற எல்லாரும் அடிக்கிறாங்க, போட்டு கொடுமைப்படுத்துறாங்க, நம்ம தெரியாம இங்க வந்து மாட்டிட்டோம் போல, எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இந்த தம்பிக்காரன் வேலை பார்த்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அங்க ஒரு ஆப்பிரிக்காக்காரன் இருக்கான, அவனுக்கு இங்க இருந்து பாதையெல்லாம் தெரியும், நம்ம எப்படியாச்சும் பிளான் போட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். கூடிய சீக்கிரமே இங்க இருக்கிற ஒரு பெரிய முதலாளியுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போதான். அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. அந்த டைம்ல நம்மளும் தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு போது நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. இப்போ அந்த கல்யாண நாளும் வருது. இங்க இருக்கிற எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கொடுத்துட்டு போறாங்க. இப்போ அவனுங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அங்க ஒரு பெரிய தண்ணி டேங்க் இருக்கும், அங்க போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டும் போது அவருடைய உடம்பே ஒரு மாதிரி கூனி குறுகி ஒட்டிக்கிட்டு இருக்கும். வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். மனுஷன் எப்படி உடம்ப குறைச்சாரு அப்படின்னே தெரியல மக்களே. பயங்கர டெடிகேஷனு, பயங்கர ஹார்ட் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லணும். நடிப்பு தாறுமாறா இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அந்த ஒரு கேரக்டருக்கா உடம்ப மாத்திருக்காரு பாத்தீங்களா, அதையே பாராட்டி ஆகணும். இப்ப போயிட்டு தண்ணியை திறந்து மூஞ்சி மேல விடுவாரு பாருங்க,
அப்படியே என்னவோ சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்றாரு. ஒரு மாதிரி செம்மையா கத்தி அதை அனுபவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சீன்ல நம்ம ஹீரோ நியூடாவே நடிச்சிருப்பாரு. நியூடாலாம் நடிக்கிறான் பாரு மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போயிட்டு அந்த ஆடுகளை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டேன், இதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த தம்பியும் ஆப்பிரிக்காக்காரனும் வராங்க. என்னன்னா ஆட்டை பிரிஞ்சு வர மனம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. நடக்கிறாங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. போற வழியில தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூலரத்தை பாக்குறாங்க. அங்க போயிட்டு தண்ணி ஆட்டையை போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுங்க பார்த்துட்டு அடிக்கிறாங்க, ஷூட் பண்ண பாக்குறாங்க. இவங்க அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சு நடக்கிறாங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. பழம் பாக்குற நமக்கே ரொம்ப பாவமா இருக்கும். ஆண்டவா கொஞ்சம் சீக்கிரமா இவங்களை வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு ரோட்ல சேர்த்துரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பசிக்குது, நடக்க முடியல, செமையா தண்ணி தாகம் எடுக்குது. நம்ம ஹீரோவுடைய கால்லாம் அப்படியே புண்ணாயிட்டு இருக்கும். நடக்க முடியாம நம்ம ஹீரோ கீழே விழுகிறாரு. அந்த ஆப்பிரிக்காக்காரன் தான் நம்ம ஹீரோக்கு கால்ல வந்துட்டு ஏதோ ஒரு துணி மாதிரி கட்டி நடக்க விடுறாரு. அப்படியும் நம்ம ஹீரோவால சரியா நடக்க முடியல. ஏற்கனவே வேற அந்த காலெல்லாம் உடச்சி வர வச்சிருக்கானுங்க. இப்ப இவங்க நடக்கிறாங்க ரொம்ப நாளா நடக்கிறாங்க. ரோட்டையே கண்ணில் பார்க்க முடியல, மனுஷங்களையும் பார்க்க முடியல. அவ்வளவுதான், நம்ம எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டோம் போல, சாக போறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆப்பிரிக்காக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு மட்டும்தான் நம்பிக்கையை கைவிடாம இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. போற வழியில நம்ம ஹீரோக்கும் தம்பிக்காரனுக்கும் காணல் நீரா தெரியுது. அதாவது பாலைவன பகுதியில நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது பயங்கரமா டீஹைட்ரேட் ஆயிட்டோம் அப்படின்னா தண்ணி எங்கேயோ இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓடி போயிட்டு பார்த்தா அது தண்ணியா இருக்காது, இது வெறும் இல்யூஷனா மட்டும்தான் இருக்கும். நம்ம ஹீரோ காட்சி பரவாயில்ல, தம்பிக்காரன் மனசையே விட்டா எங்க பார்த்தாலும் தண்ணியா தெரியுது. 2 பேரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான், மண்ணெல்லாம் சாப்பிடுறான். நம்ம ஹீரோவும் அந்த ஆப்பிரிக்காக்காரனும் தடுக்க ட்ரை பண்றாங்க, தடுக்கவே முடியல. ஒரு கட்டத்துல பைத்தியம் முடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அங்க இருக்க மண்ணெல்லாம் சாப்பிட்டு பையன் செத்தே போயிட்டான். நம்ம ஹீரோ மனசொடைஞ்சு போயிட்டாரு. இவன் இன்னைக்கு இறந்து போயிட்டான், நம்ம நாளைக்கு இறந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இந்த டைம்ல மணல் புயல் வீச ஆரம்பிக்குது. இது ஆப்பிரிக்காக்காரன் பார்த்துட்டு வாயா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக நான் தம்பியை விட்டு வரமாட்டேன் அப்படின்றாரு. தம்பியை விட்டு வரமாட்டேன் அப்படின்னா நீயும் தம்பி கூடவே இறந்து போயிடுவ, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஒரு நல்லாவே காப்பாத்த ட்ரை பண்றாரு. அந்த மணல் புயல்ல இவங்க பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. இப்போ மணல் புயல்லாம் கடந்து போனதுக்கு அப்புறமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவால முடியவே இல்ல, பயங்கரமா சோர்ந்து போயிட்டாரு. நீ நடக்கணும், நடந்தா மட்டும்தான் உயிர் தப்பிக்க முடியும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா போற வழியில உண்மையிலேயே தண்ணியை பாக்குறாங்க. ஹப்பாடா தண்ணியாச்சு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அங்க இருந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது மெயின் ரோட்டை பார்த்துட்டாங்க. ஹப்பாடா மெயின் ரோட்டை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போயிட்டு பார்க்கும்போது அப்படி ஒரு மெயின் ரோடே அங்க இல்ல. இதுவுமே இவங்களுக்கு வந்த இல்யூஷன் போல. நம்ம ஹீரோ உடஞ்சி போயிட்டாரு, அப்படியே அங்க விழுந்துட்டாரு. மறுநாள் காலைல விடியுது. தூங்கி எந்திச்சு பார்த்தா அந்த ஆப்பிரிக்காக்காரனு ஆளக்கானும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்திருப்பான் போல. தண்ணியை வச்சுட்டு அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். இவன் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. தண்ணியை குடிச்சிட்டு இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்து போன ரோட்டை பார்த்துட்டாரு. ஹப்பாடா எப்படியோ ரோட்டையாச்சு பார்த்துமே அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்ல போயிட்டு நிக்கிறாரு. போற வர வண்டியெல்லாம் நிப்பாட்ட ட்ரை பண்றாரு, உதவி கேக்குறாரு. நம்ம ஹீரோ எப்படி பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ரோட்டுக்கு வந்து உதவி கேக்குறாரோ இது போல எக்கச்சக்கமான பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல. அங்க இருக்கிற யாரும் மதிய மாட்டாங்க. அப்புறம் ஒரு அரேபியாக்காரே பாக்குறாரு, அவரு கொஞ்சம் நல்ல மனுஷன் போல. நம்ம ஹீரோவை காருக்குள்ள உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் வாழக்கூடிய பகுதிக்கு போயிட்டு இறக்கி விட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இறக்கி விட்டு போகும்போது நம்ம ஹீரோ மனசு வந்து அப்படியே நன்றி சொல்லுவாரு. தெய்வம் யானி அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. நம்ம ஹீரோ ரோட்லயே ஒழுகுறாரு. இப்ப அங்க இருக்க இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு உதவி பண்றாங்க, குளிக்க வைக்கிறாங்க, முடியெல்லாம் வெட்டி விடுறாங்க, சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. இப்பதான் கொஞ்சமாச்சு நம்ம ஹீரோ பார்க்க உண்மையிலேயே ஹீரோ மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து மாட்டிக்கிட்டேன், திருப்பி ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க தேடப்படும் குற்றவாளிகள் போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அந்த போட்டோல ஆப்பிரிக்காக்காரனுடைய போட்டோவும் இருக்கு. அவன் ரோட்டை பார்த்துட்டான், அதனால தான் தனியா கிளம்பி போயிட்டு இருக்கான் போல. அதாவது மத்தவங்க பார்த்தா நம்ம போலீஸ்ல மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ மாதிரியே பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. யாராவது ஸ்பான்சர் பண்ணா திரும்பி ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க. அங்க சில அரேபியாக்காரங்க வராங்க. வந்தவங்க சில பேர் அடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. இவங்கலாம் அரேபியாக்காரங்களை ஃப்ராடு பண்ணிட்டாங்களாம். அப்போ நம்ம ஹீரோ ஒருத்தன் கூட்டிட்டு போனான் பாத்தீங்களா, அவனும் அங்க வரான். அவனை பார்த்து ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்ம தப்பிச்சு வந்துட்டோம், நம்மளையும் அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இமேஜின் பண்ணி பாக்குறாரு. அவன் வந்து ஹீரோவை அடிச்சு இழுத்துக்கிட்டு போற மாதிரி இமேஜின் பண்றாரு. ஆனா அந்த மாதிரி நடக்கல. அவன் வரான், பாக்குறான், ஒன்னும் பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டான். ஏன்னா இவன் பண்ணது இல்லீகல் தான். ஒரு மனுஷங்களை வேலைக்கு கூட்டிட்டு போறது அப்படின்ற
அப்படின்றது வேற, அவங்கள அடிமையா மாத்தி கடத்திட்டு போறது அப்படின்றது வேற. இவன் அந்த மாதிரி தான் பண்ணிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அவனை நினைச்சு செமையா அழுகுறாரு. நல்ல வேளை நம்மள கூட்டிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துலயும் அழுகுறாரு. கடைசியா நம்ம ஹீரோ மனைவியிட்ட கால் பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. ஏங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு பேச்சே வரல, செமையா அழுகுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஸ்பான்சர் கிடைச்சி இங்க இருந்து ஊருக்கு கிளம்புறாரு. பிளைட்ல ஏறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேரு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் மாட்டிக்கிட்டு இந்தியா வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. வெளிநாடு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நாடே இப்போ மற்ற நாடுகளை விட எவ்வளோ பரவாயில்ல, நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாயிட்டே இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நான் சவுதிக்கு போறேன், துபாய்க்கு போறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இந்த படத்தை பாருங்க. அவங்களுக்கு சவுதி போகணும், துபாய் போகணும் அப்படின்ற ஆசையை விட்டு போயிடும். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க, அது கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.